நாம் மற்ற திட்டங்களை செய்யும்போது நமக்கு நடப்பதுதான் வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை சந்தித்து சிகரத்தை தொட தயாராகிட்டு வருவாங்க. எல்லோரும் அவங்கள பார்த்து பிரமிக்கிற வகையில் அவங்க வளர்ந்துட்டு வருவாங்க. திடீர்னு எல்லோரும் அதிர்ச்சி அடைகிற வகையில் அவங்க மாரடைப்பால் இறந்து போன இரங்கல் செய்தி புயல் வேகத்தில் பரவ ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கு தேவையான உணவு, உடை, வசதி, ஆரோக்கியம், பாதுகாப்பு, சுகாதாரம், குடியிருப்பு இது எதுவுமே சரிவர இல்லைன்னு பயத்தில் புலம்புற ஒரு குடிசை வாழ் மூதாட்டி 100 வயசை தாண்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் திட்டத்துக்கு முரணான மற்றும் எதிரான முடிவுகளை தான் சந்திக்குது. பொருளீட்டுற நோக்கத்தில் போட்டி மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு திட்டம் தீட்டி போட்டியில் ஜெயிக்க பார்க்குறோம். அடுத்தவங்களை மீறி முன்னேற பார்க்குறோம். இப்படி ஜெயிச்ச ஒவ்வொரு தருணத்திலும் நாம் நம்மளோட அநிரந்தர நிலையை மறந்து வாழறோம். ஆனால் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மரணம் என்பது தான் காலாகாலமாக ஜெயிச்சுட்டு வருது. இந்த வாழ்வின் தத்துவத்தை உணர்ந்து வாழ்ந்தா ஆத்திரம் அடங்கும், அமைதி பிறக்கும்.